ஏஐ மூலியமா எப்படி நம்ம வியூஸை இன்க்ரீஸ் பண்றது அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். தேவையான டைட்டிலு, டிஸ்கிரிப்ஷனு, டேக்ஸு, ஹேஷ்டேக்ஸு அதெல்லாம் எப்படி போறது அப்படின்னு உங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ அது எப்படி போறது? ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஸோ நான் வந்து என்னோட சேனலை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். என்னோட சேனல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வியூஸே கம்மியாக தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற டேக்ஸு, டைட்டிலு அது யூஸ் பண்ணுறது மூலியமா வியூஸ் எனக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நல்லாவே போயிட்டுருக்கு. ஸோ அது வந்து காட்டிடுறேன் வாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட சேனல். இப்போ நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா கிரியேட்னுங்கிறத கொடுத்து வீடியோ அப்லோடுங்கிறது கொடுப்போம். ஸோ அதில் மூலியமாக நம்ம வந்து வீடியோவை செலக்ட் பண்ணிக்குவோம். ஸோ நான் ஒரு வீடியோவை வந்து செலக்ட் பண்ணி காட்டுறவாங்க. நான் வந்து கேலரி போயிட்டு என்னோட வீடியோவை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோவை செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ் அதெல்லாம் எங்கே எடுக்கிறது? நம்ம வீடியோ ரிலேட்டடாக நமக்கு வந்து தெரியாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஜஸ்ட் நீங்கள் வந்து ஸ்க்ரீன் வந்து ஸ்ப்ளிட் பண்ணாலும் சரி, இல்லை வேறு இடத்துக்கு போனாலும் சரி, இதில் வந்து இப்போ என்ன பண்ணணும்னா ChatGPT ஓப்பன் பண்ணிக்கங்க. ChatGPT ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நம்ம என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து தம்ப்நெயில் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருப்பீங்கல்ல, ஸோ அந்த தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறத இதில் வந்து பண்ணிக்கங்க. ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா தம்ப்நெயிலை கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ அதை நான் அப்படியே அப்லோட் பண்ணிட்டேன். அப்லோட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்ன டெக்ஸ்ட்னா, கிரியேட் எ பெஸ்ட் யூடியூப் டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் அண்டு டைம்லைன் அண்டு ஹேஷ்டாக் அண்டு டேக்ஸ் இப்படின்னு கொடுத்துட்டு சென்ட் பண்ணிடுங்க. இப்போ சென்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்களா, உங்களுக்கு தேவையான டைட்டிலு, டிஸ்கிரிப்ஷனு, டைம்லைனு, டேக்ஸு, ஹேஷ்டேக்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ நான் வாங்க அதை டீட்டெயிலாக உங்களுக்கு காட்டிடுறேன். இதை பாருங்க, யூடியூப் டைட்டில் பெஸ்ட்டு சிடிஆர் டைட்டில், அதாவது அதிகமாக சர்ச் பண்ணுறாங்கல்ல, ஸோ அது ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா டைட்டில்ஸ் வந்துடும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா என்ன ஒரு 4 டைட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன். ஸோ பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனுமே பார்த்தீங்கன்னா இதில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டைம்லைன். ஸோ நம்ம டைம்லைன்லாம் செட் பண்ண முடியாது. ஸோ இது மூலிமா நம்ம வந்து ஈஸியாக வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டேக்ஸு, ஹேஷ்டேக்ஸு ஸோ எல்லாமே வந்துருச்சு. இது இப்போ என்ன பண்ணால் ஜஸ்ட் வந்து அப்படியே காப்பி பண்ணிக்காங்க. காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த குரோம்குள்ளே வந்துடலாம். குரோம்குள்ளே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்ம ஏதாவது பேஸ்ட் பண்ணுறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு இது தேவையில்லாத வேர்டெலாம் பதிலாக டெலீட் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் டெலீட் பண்ணிடுங்க. ஏன்னா ஏஐ மூலியமாக பண்ணது அப்படி தெரிஞ்சிடும். தேவையில்லாத பார்ட்லாம் அப்படியே ஒன் பை ஒன்னாக ரிமூவ் பண்ணிக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக்னு சொல்லியிருக்கோம். அந்த ஹேஷ்டேக்கையும் பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ்னு இருக்கும். அந்த டேக்ஸையுமே டெலீட் பண்ணிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா டைம்லைன். ஸோ அந்த ஹெட்டிங் மாதிரி முன்னாடி இருக்கும். அதெல்லாம் வந்து டெலீட் பண்ணிடுங்க. நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஏஐ மூலிமா எடிட் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு பார்த்தீங்கன்னா யூடியூப் ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணிடும். ஸோ அதனால எந்த பிரச்சனையும் எதுவும் வராது. ஸோ இது கொஞ்சம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் டீசெண்டாக பார்க்கறதுக்கு ரியலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே பார்த்தீங்கன்னா டைட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இதை வந்து நம்ம அப்படியே வந்து டெலிட் பண்ணிடுறோம். இப்போ எல்லாமே பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து டைட்டில் கொடுக்கணும். ஸோ நம்ம வந்து ChatGPTயில் டைட்டில் வச்சோம் இல்லைங்களா, அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறோம் அதில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து உங்களுக்கு இதில் எந்த டைட்டில் பெஸ்ட்டாக இருக்கோ அந்த டைட்டில் வந்து அப்படி காப்பி பண்ணிக்காங்க. காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் இது குரோமுக்குள்ளே வந்து இதில் வந்து டைட்டில் இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைட்டில் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ மறுபடியும் இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டேக்ஸ் ஆட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே போயிருங்க. ஜஸ்ட் நியூவாக ஒரு பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்காங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ரேபிட் டேக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்காங்க. ஸோ இதை நம்ம வந்து டேக்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த டைட்டில் அப்படியே அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான டேக்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ்ட்ரா கீழே வந்துடும். ஸோ இதையும் நம்ம காப்பி பண்ணி நம்ம பார்த்தீங்கன்னா அதில் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலிமா கண்டிப்பாக வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ சர்ச்சபிள் லிஸ்ட்டில் போய் நிற்கும். நான் யூஸ் பண்ணிட்டு தான் சொல்கிறேன். ஸோ என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு உடனுக்குடன் வீடியோவும் நல்லா வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் எல்லாமே பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டு. நீங்கள் எதாவது ப்ளேலிஸ்ட்டு கிரியேட் பண்ணியிருந்தீங்களா, ப்ளேலிஸ்ட்டு வச்சு வைக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வீடியோ, நீங்கள் என்ன ரிலேட்டடாக வீடியோ கண்டென்ட் போடுறீங்களோ அது 18 வயசுக்கு கீழே இல்லைங்களா, அது செலக்ட் பண்ணிக்காங்க. அதை நான் சொல்ல வரும்போது எல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த டேக்ஸில் வந்து நம்ம காப்பி பண்ண டேக்ஸில் பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அடுத்து வந்து மானிட்டேஷன் ஆகியிருந்தால் இது ஆன் பண்ணிக்காங்க. ஆகலினா உங்களுக்கு டேரெக்டாக இந்த பேஜுக்குள்ளே வந்துடும். ஸோ இதில் நான் வந்து செக்கிங் பண்ணுறதுக்காக 2வது ஆப்ஷன் கொடுக்குறேன். இது நெக்ஸ்ட் கொடுத்துருங்க.
அடுத்தது பார்த்தீங்கன்னா சப்டைட்டில். நீங்கள் எதாச்சும் சப்டைட்டில் கொடுக்குறீங்கன்னா சப்டைட்டில் அதில் கொடுத்துக்கோங்க. இல்லை ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை அப்படியே விட்டுருங்க. இது ப்ராடக்ட் அது நமக்கு தேவையில்ல. அடுத்தது வந்து எண்டு ஸ்க்ரீன். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக எண்டு ஸ்க்ரீன் கொடுங்க. அப்போ தான் வந்து ஒரு வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னா இன்னொரு வீடியோ வந்து அது கண்டிப்பாக இவங்க வந்து பார்ப்பாங்க. ஸோ அது ரிலேட்டடாக வீடியோ எண்டில் முடிக்கிறீங்களே அது ரிலேட்டடாக கண்டென்ட் கொடுத்தீங்களா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ சேவ் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து ஐ கார்டு இருக்கும். ஐ கார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொடுக்கலாம் ஏதாச்சும் வீடியோ. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இருக்கிற வீடியோஸே பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ நீங்கள் எந்த வீடியோ வேணாலும் கொடுக்கலாம். ஸோ நான் ஒரு 2 வீடியோ மட்டும் போதும்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ வந்து சேவ் கொடுத்தாச்சு. ஸோ நம்ம ஏஐ மூலிமா இந்த மாதிரி டேக்ஸ் எடுக்கிறது மூலிமா நம்மளோட சப்ஸ்கிரைபர் பதில் அதிகமாகுவாங்க. ஸோ ஏன்னா வச்சுக்க இந்த டேக்ஸு டைட்டிலு அது போடுறது தான் மெயினு. ஸோ அதை நம்ம எங்கே எடுக்கிறது அப்படின்னா ஏஐ மூலியமாகவே எடுத்துக்கலாம். ஸோ இனிமேல் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஸோ டைட்டிலும் நல்லாயிருக்கும், டிஸ்கிரிப்ஷன், ஹேஷ்டேக் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.